இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். கடந்த 23ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் தமிழகம் முழுவதும் வெளியிடப்பட்டது. அதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் திரையரங்கில் ஜனநாயகன் திரைப்படம் வெளியிடப்பட்டது. படத்தை பார்த்துவிட்டு வெளியே வந்த சோளிங்கர் தொகுதி தாவேகா எம்எல்ஏ கபிலிடம் செய்தியாளர்கள் படம் எப்படி இருந்தது என கேள்வி எழுப்பியுள்ளனர். அப்பொழுது மைக்கை பிடித்த யூடியூப் சேனலை சேர்ந்த சிவா என்பவரை எம்எல்ஏ அடிக்க கை ஓங்கிய வீடியோ சமூக வலைதளங்களிலும் ஒரு சில செய்தி சேனலிலும் ஒளிபரப்பாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து சிவாவை எம்எல்ஏ மீது எந்த தவறும் இல்லை, நான் தான் மைக்கை நீட்டினேன், அவர் விளையாட்டாக கை ஓங்கினார் என தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோவை பதிவிடுமாறு கபிலின் ஆதரவாளர்கள் கூறியுள்ளனர். இதைத் தொடர்ந்து அவரும் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ ஒன்றை சிவா பதிவிட்டுள்ளார். மீண்டும் அவரை தொடர்பு கொண்ட கபில் மற்றும் அவருடைய சகோதரர் தனஞ்செழியன் சிவாவை யூடியூப் சேனலிலும் இந்த வீடியோவை பதிவிடுமாறு மிரட்டியுள்ளனர். அவரை மிரட்டியதோடு அவருடைய அலுவலகத்திற்கு உடனடியாக வரும்படி கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். பின்பு அந்த நபர் வைத்துள்ள ஸ்டுடியோ அலுவலகத்திற்கு வந்த கபில், அவருடைய சகோதரர் தனஞ்செழியன் மற்றும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அந்த நபரை சரமாரியாக புரட்டி எடுத்துள்ளனர். இதனை அங்கிருந்த செய்தியாளர்கள் அரங்கநாதன் மற்றும் கல்யாணசுந்தரம் வீடியோ எடுத்துள்ளனர். அதை கண்டு அவர்கள் வீடியோ எடுத்த செய்தியாளர்களையும் சரமாரியாக புரட்டி எடுத்து அவர்களுடைய கையில் இருந்த செல்போனை பிடுங்கி அதிலிருந்து வீடியோக்களை அழித்துள்ளனர். எம்எல்ஏ கபில் மற்றும் அவருடைய சகோதரர் தனஞ்செழியன் தாக்கியதில் காயமடைந்த செய்தியாளர்களை அருகில் இருந்த பொதுமக்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பாதிக்கப்பட்ட செய்தியாளர்கள் அரங்கநாதன் மற்றும் கல்யாணசுந்தரம் தொடர்ந்து அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த செய்தியாளர்கள் மற்றும் அவர்களுடைய உறவினர்கள் பொதுமக்கள் 200க்கும் மேற்பட்டோர் சோளிங்கர் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் சம்பவ இடத்துக்கு வந்த சோளிங்கர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து கலைந்து சென்றனர். இந்த சம்பவம் குறித்து சோளிங்கர் போலீசார் விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தங்கள் ஆட்சியில் அனைவருக்கும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என கூறி வரும் நிலையில் செய்தியாளர்களை சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய சகோதரர் மற்றும் ஆதரவாளர்கள் அராஜக போக்கில் தாக்கியுள்ளது அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.